கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தின் போது பன்னீர்செல்வம் அவைக்கு வந்தபோது திமுக உறுப்பினர்கள் அவரை மேஜையை தட்டி வரவேற்றதை அமைச்சர் காமராஜ் இன்று நினைவு கூர்ந்தபோது அதனை ஸ்டாலின் முழு மனதோடு ஒப்புக்கொண்டார். இந்த விவாதத்தின் போது தொடர்ந்து பேசிய அமைச்சர் காமராஜ், சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் டெண்டர் கோரப்பட்டு உணவு விநியோகம் தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் இன்று பொது விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசிய அமைச்சர் திரு ஆர் காமராஜ், கடந்த பேரவை கூட்டத்தின் போது பன்னீர்செல்வம் வரும்போது திமுகவினர் மேஜையை தட்டி வரவேற்றதை நினைவு கூர்ந்தார். ஒரு கட்சியின் தலைவரை குறிப்பிடும்போது அக்கட்சியினர் மேஜையை தட்டி வரவேற்பது இயல்பு என்றும், அதற்கு மாறாக பன்னீர்செல்வம் வந்தபோது திமுகவினர் அவரை கைத்தட்டி வரவேற்றது வினோதமாக இருந்தது என்றும் அமைச்சர் காமராஜ் தெரிவித்தார். நீங்கள் எப்படி நடந்து கொண்டு ஒன்னே ஒன்று சொல்றேன், அவர் உள்ள வரப்போ நீங்க எல்லாரும் மேஜை தட்டி வரவேற்று, அவர் உள்ள வருகிற பொழுது திமுக உறுப்பினர்கள் மேஜையை தட்டி வரவேற்று, அப்படிதான் அதான் சொன்னேன். எப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு இதுவரை அவர்கள் வருகிற பொழுது என்றைக்காவது மேஜையை தட்டி வரவேற்ற வரலாறு உண்டா? வரவேற்றீர்கள், அதைத்தான் சொன்னேன். நாங்கள் எங்களுடைய உறுப்பினர்கள் பேசும்போது மேஜை தட்டுவோம், எங்களுடைய தலைவர்கள் பேரை சொல்லுகிறதும் மேஜை தட்டுவோம். நீங்கள் அவர் வருகிற பொழுது மேஜை தட்டினீர்கள், வித்தியாசமாக இருந்தது, அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம். அப்போது பேசிய மு.க. ஸ்டாலின், பன்னீர்செல்வம் வந்தபோது கைத்தட்டி வரவேற்றதை ஒப்புக்கொண்டார். தொடர்ந்து பேசிய அமைச்சர், முந்தைய காங்கிரஸ் கூட்டணி அரசின் போது மானியம் நிறுத்தப்பட்ட போதிலும் மானியத்தை வழங்கி சிறப்பு பொது விநியோக திட்டத்தில் உணவுப் பொருட்களை மறைந்த மாண்புமிகு அம்மா வழங்கியதாக தெரிவித்தார். தற்போதும் சிறப்பு பொது விநியோக திட்டத்திற்காக டெண்டர் கோரப்பட்டு அத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்தார். உங்கள் காலத்தில் 25% தான் இன்றைக்கு நீங்க பருப்பாக இருந்தாலும் சரி, பாமாயில இருந்தாலும் 25% கொடுத்தீர்கள். நாங்கள் இன்றைக்கு முழுமையாக கொடுக்கிறோம். மாண்புமிகு புரட்சித் அம்மா அவர்கள் எல்லா காலத்திலும் தொடர்ந்து இதனை நீட்டித்துக் கொண்டு வந்தார்கள். எப்பொழுது எந்த சூழல் என்று சொன்னால் 30/6/2012 அன்று இவர்கள் அங்கம் வகித்த மத்திய காங்கிரஸ் ஆட்சி இதற்கு ஒதுக்கிய மானியத்தை நிறுத்திவிட்டது. மத்திய அரசாங்கம், இவர்கள் அங்கம் வகித்த மத்திய அரசாங்கம் சிறப்பு பொது விநியோக திட்டத்திற்கு வழங்கி வந்த மானியத்தை நிறுத்திவிட்டது. அந்த சுமையையும் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய அரசை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து வழங்கி வருகிறது. தற்பொழுது டெண்டர் விடப்பட்டு விட்டது. 20,000 மெட்ரிக் டன் பருப்பு வாங்கப்பட்டு விட்டது. அதே போல 1,53,00,000 பவுச்சஸ், அதாவது 1,53,00,000 லிட்டர் பாமாயில் வாங்கப்பட்டு விட்டது. எல்லா இடங்களுக்கும் போய் கொண்டிருக்கிறது. இன்னும் ஓரிரு நாளில் இந்த பிரச்சனைக்கு வழியே இல்லை என்பதனை